ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா செய்கிறதுக்கு வெறும் 2 பொருள் இருந்தால் போதும். ஆனால் பால்கோவா செய்கிறது ஈஸியாக கஷ்டமாங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்களுக்கு பர்த்டேக்கு என்ன ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்ல கனமான கடாய் ஒன்று எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பசும்பால் வந்து சுத்தமான பசும்பாலாக இருந்தால் கூட ஓகே தான். நான் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். கடாயில் பாலை சேர்த்த பிறகு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுருங்க. பால் நல்லா கொதித்து வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பொங்கி சிந்துறாமல் பக்கத்தில் இருந்தே கவனிச்சிக்கோங்க. பால் நல்லா பொங்கினதுக்கு பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி, சுத்தமான கரண்டியை வச்சு கிண்டி கொடுத்துட்டே வாங்க. சைடில் வந்து அதாவது ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடைகள் படிஞ்சிருக்கும். அதை அப்பப்போ அந்த கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தே கிண்டி கொடுத்துட்டே வாங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பால் வற்றி வந்திருக்கு. இன்னும் வந்து நல்லா வற்றி வரணும். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில், நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கி சிந்தும். ஸோ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக கிண்டி கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் வந்து கிண்டி கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா அடியில் வந்து பால் வந்து படிஞ்சு ஒட்ட ஆரம்பிக்கும், அடியில் லைட்டாக பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கிண்டி கொடுத்துட்டே வாங்க. நான் ஓரளவுக்கு நல்லா வற்றினதுக்கு பிறகு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் பார்த்திங்கன்னா பால்கோவாவுக்கு கம்மியாக சேர்த்தாலே போதும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. என் பசங்களுக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சுகர் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு, அதாவது 150 கிராம் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய சுகர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெறும் 100 கிராம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து வற்ற அடியில் வந்து லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா அடியில் பிடிச்சி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அடியில் ஒட்டும் போது ஒரு கருப்பு கலரில், அதாவது ப்ரௌனிஷ் கலரில் வந்து பால் ஆடை தங்கி மேலே வரும். அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடியில் பிடிச்சி நல்லா கிண்டி விடுங்க. பால்கோவா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ ஸ்வீட்டாக ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம பொறுமையாக பக்கத்தில் இருந்து கிண்டி கொடுத்து அழகாக பால்கோவா செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், பால் ஓரளவுக்கு நல்லா வற்றி கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. ஆனால் இன்னும் நல்லா வற்றணும். ஸோ அது வரைக்கும் நல்லா பொறுமையாக இருந்து கிண்டி கொடுக்கணும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் வந்து பால்கோவா செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி என் பையனுக்கு வந்து பர்த்டேங்கிறதுனால அவனுக்கு வந்து பால்கோவா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காக தான் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து பால்கோவானா ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும். பால்கோவா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவனுக்காக ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். நெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். பால் இந்தளவுக்கு கெட்டியாக வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதுலேருந்து பபுள்ஸ் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிண்டி குடிக்கும்போது கையிலலாம் லேசாக தெரிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே கிண்டி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி நின்று கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. பால்கோவா பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம கிண்டுறது பொறுத்து, நம்ம முருகலாக இன்னும் கொஞ்சம் கிண்டுனோம்னா இன்னும் 1 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நான் கிண்டினது வந்து ஒரு 3-4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆற கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும் போதே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால்கோவா செஞ்சு முடிச்சாச்சு. என்னோடய பையனுக்கு பர்த்டேக்கு வந்து இன்றைக்கி சர்ப்ரைஸாக வந்து அவனுக்கு பால்கோவா செஞ்சு கொடுத்தேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைங்க பர்த்டேக்கு கண்டிப்பாக ஏதாவது சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.